கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் புதிய வீடுகளை கட்டுவதற்கான நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. குடிசை வீடுகளில் வசிப்போருக்கு 3,50,360 சதுரடியில் வீடுகள் கட்டித்தர விதிகள் வகுப்பு. சென்னையில் கோடை வெப்பத்தை தணிக்க இரவு நேரங்களில் கடற்கரை பூங்காக்களுக்கு செல்லும் மக்களை துரத்த எதிர்ப்பு. தமிழக டிஜிபி சென்னை மாநகர காவல் ஆணையர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் 3 அல்லது 4 நாட்களில் தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தென் தமிழக பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவும் நிலையில் சென்னையில் 2 நாட்களுக்கு வெயில் 105 டிகிரி பாரன்ஹீட் அளவிற்கு வாட்டும் என்றும் கணிப்பு. மிசோரமில் கனமழையால் பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவு. உயிரிழப்பு 18ஆக உயர்ந்திருக்கும் நிலையில் காணாமல் போன 12 பேரை தேடும் பணிகள் தீவிரம். மே 30ஆம் தேதி மாலை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவேகானந்தர் பாறையில் 2 நாட்களுக்கு தியானத்தில் இருக்க திட்டம். டெல்லியில் நடைபெறும் இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஜூன் 1 டெல்லி செல்கிறார் என்றும் தகவல். ஆகஸ்ட் 24, 25ஆம் தேதிகளில் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. இணையதளத்தில் பதிவு செய்ய இந்து சமய அறநிலைத்துறை அழைப்பு. தமிழக மக்களின் ஆதரவு இல்லாததால் தங்களது வளர்ச்சிக்காக ஜெயலலிதாவை துணைக்கு அழைக்கிறது பாஜக. முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றச்சாட்டு. புதிய பஸ் பாஸ் வழங்கும் வரை பள்ளி மாணவர்கள் பழைய பஸ் பாஸை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஜூன் 6 பள்ளிகள் திறக்கப்பட இருக்கும் நிலையில் போக்குவரத்து துறை அறிவிப்பு. சென்னையில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பெரியப்பா மகன் உட்பட 3 பேர் கைது. பெற்றோர் மதுபோதைக்கு அடிமையானதை பயன்படுத்தி 6 மாதங்களாக பாலியல் வன்கொடுமை. குற்றால அருவிகளில் ஏற்படும் வெள்ள பாதிப்பு குறித்த எச்சரிக்க வனத்துறை ஏற்பாடு. செண்பகதேவி பழைய குற்றாலம் ஐந்தருவியின் மேல் பகுதிகளில் வனத்துறையினர் நிறுத்தம். ரேஷனில் மே மாதத்திற்கான பாமாயில் துவரம்பருப்பை ஜூன் முதல் வாரம் வரை பெற்றுக் கொள்ளலாம். தட்டுப்பாடு என்று நியூஸ் 18 செய்தி வெளியிட்ட நிலையில் உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவிப்பு. விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் அன்னதானம். உலக பட்டினி தினத்தை ஒட்டி ஏற்பாடு. முல்லை பெரியாற்றில் கேரளா புதிய அணை கட்டுவது தொடர்பாக நடக்கவிருந்த மத்திய அரசின் ஆலோசனைக் கூட்டம் ரத்து. தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பு கூட்டம் நடைபெறும் என்றும் தகவல். கேரளாவில் கொட்டி தீர்க்கும் கனமழை. எர்ணாகுளம், கோட்டயம் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். ஈரோடு அரசு மருத்துவமனையில் நடக்க முடியாத மூதாட்டியை கொண்டு செல்ல ஸ்ட்ரெச்சர் தரவில்லை என்று புகார். தாயை தனி ஆளாக தூக்கி சென்ற மகள். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை 3 அல்லது 4 நாட்களில் தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வெயில் 105 டிகிரி பாரன்ஹீட் அளவிற்கு வாட்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழ்நாட்டு பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை கேரள பகுதிகளில் அடுத்த 3 அல்லது 4 நாட்களில் தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று அடுத்த 3 தினங்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வெயில்
105 டிகிரி பாரான்ஹீட் அளவிற்கு பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. தாழ்வான பகுதிகளிலும் பிரதான சாலைகளிலும் மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் கோடை மழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் வருகிற 31ஆம் தேதிக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் முன்பே கணிக்கப்பட்டது போல நேற்று முதல் மாநிலம் முழுவதும் மழை பெய்து வருகிறது. கொச்சியில் காலை 8:30 மணி முதல் 11:30 மணிக்குள் 150 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. சாலைகள் நீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் வெளியே செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. திருவனந்தபுரத்திலும் கனமழை பெய்து வருவதால் பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. சீரற்ற காலநிலை காரணமாக மலைப்பகுதிகளான பொன்முடியில் உள்ள சுற்றுச்சூழல் பூங்கா மூடப்பட்டிருக்கிறது. அருவிக்கார் அணையை ஒட்டி வசிப்போர் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல எர்ணாகுளம் மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் இடியுடன் கூடிய கனமழை மிதமான மழையும் பெய்து வருகிறது. கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி, திருச்சூர் மற்றும் மலப்புரம் மாவட்டங்களிலும் மிதமான மழை நீடிக்கிறது. பத்தனம்திட்டா, ஆலப்புழா, எர்ணாகுளம் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வருகிற 31ஆம் தேதி முதல் மாநிலத்தில் அதிக கனமழை பெய்யும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கு பிரதமர் மோடி தேவைப்படுகிறார் என்பதை மக்கள் நன்கு உணர்ந்திருப்பதாக பாஜக பட்டியலின அணியின் தமிழ்நாடு பொறுப்பாளர் வெங்கடேஷ் மௌரியா தெரிவித்திருக்கிறார். வாரணாசியில் செய்தியாளர் ரகுவரனுடன் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நீங்க கர்நாடகாவா இருந்தாலும் தமிழ்நாட்டிலையும் பொறுப்புல இருக்கீங்க, நிறைய ஸ்டேட் போயிருக்கீங்க, எப்படி இருக்கு இங்க வாரணாசி? இப்போ நான் தமிழ்நாட்டில் 20 நாளில் அளவு தமிழ்நாட்டில் கேம்பெயின் பண்ணியிருக்கேன். அப்புறமா அங்கேருந்து டெல்லி வந்தேன். டெல்லியில் 3 நாள் கேம்பெயின் வந்தேன். அப்புறமா கர்நாடகாவில் 10 டேஸ் கேம்பெயின் பண்ணேன். தெலுங்கானாவில் 5 நாள் கேம்பெயின் பண்ணேன். ஹரியானாவில் 5 நாள் கேம்பெயின் பண்ணேன். பஞ்சாபில் 2 டேஸ் கேம்பெயின் பண்ணேன். இப்போ வாரணாசிக்கு வந்திருக்கேன். ஆல் ஓவர் இந்தியாவில் இப்போது மோடி பற்றி நிறையா மக்களுக்கு யோசனை பண்ணிருக்காரோ. மோடி இந்த வாட்டி தேவை இருக்கும். எதுக்குன்னா மோடி நல்லா டெவலப்மெண்ட் வேலை பண்ணிருக்காரோ. ஆல் ஓவர் வேர்ல்டில் மோடிஜிக்கு பாரத்துக்கு நல்ல பேர் வந்திருக்கும். அது காரணம் மோடி தான். ஸோ அதனால் இந்த வாட்டி தேர்ட் டைம் மோடி 100% பிரைம் மினிஸ்டர் ஆகணும். அதுக்காக ஆல் ஓவர் இந்தியாவில் பாசிட்டிவாக இருக்கும். என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க சார்? எதை சொல்லி பிரச்சாரம் பண்ணுறீங்க? ஸோ மோடிஜி மீன்ஸ் டெவலப்மெண்ட். மோடிஜி மீன்ஸ் டெவலப்மெண்ட். அந்த மாதிரி டெவலப்மெண்ட் ரோட்ஸ் நல்லா பண்ணிருக்காரோ, பிரிட்ஜஸ் நல்லா பண்ணிருக்காரோ. இங்கே ஃபேமஸ் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மீன்ஸ் சிவன் டெம்பிள், காசி விஸ்வநாதன் டெம்பிள், கரடா நல்லா பண்ணிருக்காரோ. இப்போ வரைக்கும் யாரும் இந்த மாதிரி பண்ணல. நல்ல டெவலப்மெண்ட் வேலை பண்ணிருக்காரோ. நாங்கள் போய் ஓட்டு கேட்க முன்னாடியே எங்க இருக்கிற தமிழ் ஓட்டர்ஸோ, எங்க இருக்கிற சவுத் இந்தியா ஓட்டர்ஸோ, எங்க இருக்கிற கன்னடா ஓட்டர்ஸோ, எதுக்கு நீங்க அந்த தூரம் இங்க வந்துருக்குங்க, நாங்கே ஓட்டு போடுறோங்க, நாங்கே ஜெயிக்கிறதுக்கு ரெடி பண்ணிருக்குங்க. இந்த வாட்டி 100% more than 5 lakhs votes under Modi ji will going to win. For the Congress, no agenda, no topic, no development. In Congress, there is no Prime Minister candidate. In India, Kutam also, our Prime Minister candidate illa. Our ullada fighting pandirkaru. Kejriwal Prime Minister, Mamata Banerjee Prime Minister, Akhilesh Yadav Prime Minister, Mallikarjun Kharge Prime Minister. அந்த மாதிரி ஃபைட்டிங் பண்ணிருக்காரு. அவரு ஒன்றும் பண்ண முடியல. அதனால அப்பிரச்சாரம் பண்ணிருக்காரு.